நவம்பர் 6 என்னோட பர்த்டே. அன்னைக்கு வந்து கேக் ஆர்டரும் கொஞ்சம் நெறையாவே இருந்துச்சு. ஸோ வந்து இவ்ளோ கேக் பண்ணேன். இது இல்லாம இன்னும் கொஞ்சம் கேக்ஸும் வந்து பண்ணியிருந்தேன். பட் எனக்குன்னு நான் எந்த கேக்குமே வந்து பண்ணல. பிகாஸ் கேக் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் நெறையாவே இருந்துச்சு. 2வது பிரெக்னன்ட்டா இருக்கனால ரொம்ப பாடி வந்து டயர்டாவே இருந்துச்சு. இருக்க கேக் ஆர்டர் பண்ணா போதும். இதில நம்மளுக்கு கேக்லாம் வேணாம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. மார்னிங்கே வந்து ஒரு வென்யூ செட்டப் கேக் இருந்துச்சு. அதுக்கும் நான் போல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால அதையும் குடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு ஈவினிங் மேல குடுக்க வேண்டிய கேக்ஸ்லாம் வந்து ஒண்ணா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தென் பிறந்த நாளைக்கு அர்த்தமா ஒரு கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த கேக் வந்து 7:00 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்தோனே அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேனே. இது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் 3 கேஜில வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இதே சேம் டிசைன் நான் வந்து பண்ணியிருந்தேன். அத பார்த்து தான் கஸ்டமர் வந்து இதே மாதிரி வந்து பண்ணி குடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கேக்குக்கு ஹைலைட்டே வந்து இந்த கோல்ட் ரிப்பிங்ஸ் தான். தென் வந்து அங்கங்க வந்து ஃபாக்ஸ் பால் லீஃப் இது வந்து வச்சிருந்தேன். நேம் வந்து கஸ்டமைஸ்டு டாப்பர் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து பிளேஸ் பண்ணி இந்த கேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து அந்த டேவே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க.